ஒட்டுமொத்த தமிழகமும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எக்ஸிட் போல் முடிவுகள் மற்ற மாநிலங்களோட தேர்தல் முடியணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்து நேற்று வெளியாகிருக்கு. பல நிறுவனங்களும் கஷ்டப்பட்டு சேகரித்த தகவல் அடிப்படையில் கணிக்கப்பட்ட கணிப்புகள் நேற்று வெளியாகி பெரும் பரபரப்பு உண்டாக்கியிருக்கு. கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ஏழைனாலே அவன் ஏமாளி, ஏழை சொல் ஒரு நாளும் அம்பலம் ஏறாது, வல்லான் வகுத்ததே வாய்க்காது. அதாவது அநீதி அரசியலின் ஊடக நீட்சி தான் இந்த கருத்து கணிப்பு. வேற இதை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவா எல்லா நிறுவனங்களோட கணிப்பும் ஒரே பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் பெருசா விளையாடி இருக்குன்னு அப்பட்டமா தெரியுது. எல்லாரும் வெளியிட்டு இருக்க கணிப்பும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆவரேஜா டிஎம்கேக்கு 140 இருந்து 170 சீட்டு கிடைக்கும்ங்கிறாங்க. ஏடிஎம்கேக்கு 60 இருந்து 80 சீட்டு கிடைக்கும். இதே டிடிகேக்கு 20 சீட்டு வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சம் சொச்சமெல்லாம் மற்ற உதிரி கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழக தேர்தல் களத்துல ஓட்டு பிரிக்கிறதுக்காகவே ஒரு தற்கொலை கூட்டம் இறங்கி இருக்கும்போது டிஎம்கேக்கு வாய்ப்பு அதிகம் தான். ஆனா தனிப்பெரும்பான்மை கிடைக்கிற அளவுக்கு நேர்மையான, தூய்மையான, சட்டம் ஒழுங்கு நிறைந்த, புல்லரிக்கும்படியான மக்களாட்சியா நடந்திருக்கு. அப்பா பேர்ல நூலகம் அமைக்கிறது, பேனா வைக்கிறது, மகனை துணை முதல்வர் ஆக்குறது, வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறதுன்னு நிறைய நடந்திருந்தாலும் அதையெல்லாம் விட்டுருவோம். ஊழல் நிலவரம் என்ன, சட்ட ஒழுங்கு லட்சணம் என்ன, வன்புணர்வு சம்பவங்கள் எத்தனை, கொலை கொள்ளை சம்பவங்கள், போதைப் பொருள் நடமாட்டம், இதெல்லாம் தான் ஆட்சியோட சாதனைகளை. ஓசி பஸ், உரிமை தொகை, நகைக்கடன், லேப்டாப்னு 10 லட்சம் கோடி கடன் ஏற்றினதை தாண்டி வேற எதுவும் உருப்படியா இல்லை. வாக்குறுதிகள் கூட முழுசா நிறைவேறலை. இதையெல்லாம் பாராட்டி தான் இந்த 170 தொகுதியில வெற்றி வரப்போகுதா? கடவுள் மறுப்புல ஆரம்பிச்சு எல்லா கொள்கைகளையும் காத்துல பறக்க விட்டுட்டு கமிஷன் ஏஜென்சி நடத்துறதுக்காகவா? இல்ல களவாணி பயலோட கனெக்ஷன் வச்சிருக்க கட்சிங்க காவல்துறை கொலைகளை பாராட்டியா? இல்ல வரலாறு காணாத அளவுல எல்லா வித போதைப் பொருளையும் நடமாட விட்டு பொதுமக்கள் நடமாட்டத்துக்கே அஞ்சும் நிலையில வச்சதுக்கா? இந்த சாதனை அரசை பாராட்டி போன தேர்தலை விட அதிகமா ஓட்டும் சீட்டும் கொடுத்து பெரும்பான்மை ஆட்சி அமைக்கவா? நம்புவோம். சொல்றது யாரு? காலகாலமா பழந்துன்னு கொட்டை போட்ட பெரிய நிறுவனங்கள். ஸோ நம்ம தான் வேணும், நம்புவோம். அடுத்ததா எடப்பாடி ஐயா தலைமையில இயங்குற ஏடிஎம்கே தன் இருப்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நிறைந்த இந்த தேர்தலையும் கூட அவங்களோட செயல்பாடுகள் பெரிய அளவுல இல்லை. வாக்குறுதிகளும் கூட அதே இலவசங்களை நம்பி வரையப்பட்டது தான். அப்படி இருக்கும்போது போன தேர்தலை விட நல்ல வாக்கு விகிதமும் சீட்டு எண்ணிக்கையும் இருக்குமா? எந்த புதுமையும் எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு மக்கள் ஏன் ஏடிஎம்கேக்கு தேடி ஓட்டு போடணும்? அதுக்கு டிஎம்கேக்கே ஓட்டு போட்டுருவாங்கல்ல. இந்த நிலைமையில இவங்க 60 இருந்து 80 சீட் வாங்கி எதிர்கட்சியா உட்காருவாங்கன்னு நம்புவோம். அடுத்ததா அமைச்சரவை பட்டியல் வரைக்கும் வந்துட்ட டிவிகே. இது புதுசா கட்டி வெள்ளோட்டம் கூட பார்க்காத ரசிக பட்டாளத்தை நம்பி கடல்ல இறங்கி இருக்க கட்சி. அதீத நம்பிக்கை, அசுரத்தனமான ரசிக கூட்டம், செலவுக்கு ஒருத்தர், சிந்தனைக்கு ஒருத்தர், செயல்பாட்டுக்கு ஒருத்தர்னு எல்லாத்துக்கும் ஆளை வச்சுட்டு ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க தலைவர். சனிக்கிழமை மட்டும்தான் மக்கள் சந்திப்பு. பரப்புரைக்கு கால்ஷீட் இல்லை, ஒரு பிரஸ் மீட் இல்லை, பேட்டி இல்லை, மக்களை சந்திக்க விடலைன்னு ஆளுங்கட்சியையும் போலீஸையும் குறை சொல்றதுன்னு இப்படி புது விதமான ஒரு தலைவர். கொடி, சின்னம், ஸ்லோகன்னு பேசுற பேச்சு வரைக்கும் எல்லாமே காப்பி அடிச்சது. சரி, அந்த கட்சியில எதுதான் விஜயோடது? அவரோட பேரும் கட்சியும் எந்த நிலையிலையும் ஸ்கிரிப்டை மீறாத நடிப்பும் அதை நம்புற முட்டாள் கூட்டமும் தான். சரி, விஜயோட அரசியல் நோக்கம் என்ன? ரசிகர்களோட ரோல் என்ன? எவ்வளவு வாக்குகள் தேரும்? கட்சி தேருமா தேராது? டிவிகேக்கு 10 இருந்து 20 சீட்டு தான் கிடைக்கும்னு கருத்து கணிப்புகள் கொஞ்சமா தான் சொல்லியிருக்குனாலும் டிவிகேயோட நம்பிக்கைக்கும் ஆரவாரத்துக்கும் நம்ம அக்கம் பக்கத்துல விசாரிச்ச வரைக்கும் வாக்காளர்கள் சொன்னதை வச்சு யோசிச்சா கணிப்புகள் ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்தாலும் சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம் தான். விஜய்க்கு பெருசா அரசியல் ஈடுபாடோ மக்கள் நலன் மேல அக்கறையோ இல்லை. வெளிப்படையா இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் பேசின வார்த்தைகள் அதைத்தான் சொல்லுது. சரி, அவரோட வாக்குறுதிகள் அது என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது? மாதம் 2500 ரூபா, மாமன் சேரு, அண்ணன் சேரு, 4000 ரூபா, தமிழ்நாடு முழுக்க இலவச பயணம். அவருடைய வாக்குறுதிகள் எல்லாமுமே ஃப்ரீபி பேஸ்டு, எல்லாமே பெருசு, எல்லாமே இலவசம். அது எல்லாத்தையும் செயல்படுத்த வருமானம் எங்கிருந்து வருங்கிறது தான் பெரிய கேள்வி. வெறும் 4 திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிகள் தேவைப்படும். அப்படின்னா இன்னும் இருக்க மிச்ச வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவார்? இந்த பட்ஜெட் இன்னும் கூடுமை தவிர்த்து
குறைய வாய்ப்பில்லை. கண்ணை முடிக்கிட்டு விசில் அடிக்கிறதுக்குன்னு கூடி நிற்கிற கூட்டம் இதையெல்லாம் காதல் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியலில் மாற்றம் வேணும். அது மிஸ்டர் விஜய் தான். என்ன மாற்றம் தேவைப்படுது, ஏன் மாற்றணும், அதுக்கு விஜய் எந்த விதத்தில் சரியான தீர்வாக இருப்பார், இது எதுவுமே தெரியாது. ஆனால் மாற்றம் வேணும். அவரால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்புவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஆனால் மக்கள் அவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? அப்போது அவரோட ஓட் பேங்க் அவரோட கண்முன் இடமான ரசிகர்கள் மட்டும்தான். அதாவது முழுசாக பக்குவப்படாத, குடும்ப பொறுப்பு, பொருளாதாரம், சமூக அவலங்கள் பற்றி பெருசாக எடுத்துக்காத, ரசிக மனப்பான்மையிலே ஊறி கிடக்கிற 23, 24 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள், இவங்க தான் அவரோட ஓட் பேங்க். இந்த 12% விஜய் ரசிகர்களா அப்படின்னா இல்லை. மற்ற ஹீரோக்களோட ரசிகர்களும் இந்த 12% அடைக்கும். இந்த 18லேருந்து 23, 24 வயசு வரைக்குமான பாப்புலேஷன்னு பார்த்தா மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 10லேருந்து 12% இருப்பாங்க. இந்த 12% விஜயோட ரசிகர்களா அப்படின்னா இல்லை. மற்ற ஹீரோக்களோட ரசிகர்களும் இந்த 12% அடக்கம். ரசிகர்களும் எடுத்துக்கிட்டா எண்ணிக்கையிலையும் சரி, ஈடுபாட்டிலையும் சரி, அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களோட எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லை. கிட்டத்தட்ட சமம்னு வச்சுக்கலாம். இதை தவிர சூர்யா, சிம்பு, சிவகார்த்திகேயன் வேற நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களை கணக்கில் எடுக்க வேண்டாம்னு விட்டுட்டா கூட மொத்த இளைஞர்களில் 3ல் 1 விஜய்க்கான ஓட்டுன்னு வச்சுக்கலாம். ஆக 12%ல் 3ல் 1 பங்கு 4%. 5.5 கோடி வாக்காளர்களில் 4% 22 லட்சம். இதுதான் மிஸ்டர் விஜயோட ஓட்டு வங்கி. 10 மாவட்டத்துக்கு கூட நேரில் போகாத விஜய் கட்சிகளுக்கான கேம்பெயின் டைம் முடிகிற நேரத்தில் திடீர்னு வந்து குட்டி பிள்ளைங்களை பார்த்து கிண்டர்ஜாய் கேட்டு அழுது அடம்பிடிப்பீங்கள்ல, அது மாதிரி அடம்பிடிச்சு மாமாவுக்கு ஓட்டு போட வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். கேம்பெயின் டைம் முடியுது. இந்த கிண்டர்ஜாய் அரசியல் யாருமே எதிர்பார்க்காதது. கடைசி நாள் கடைசி நிமிஷத்தில் பேசுனதுங்கிறதுனால அதுக்கப்புறம் யாரும் கவுண்டர் கொடுக்கவோ அந்த கல்லாட்டத்தை முறியடிக்கவோ வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நாம அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதுல என் பொண்ணு அழுதா, என் பேரன் அழுதான், எங்க வீட்டு வாண்டு சத்தியம் வாங்கிருச்சுன்னு சொல்ற ஓட்டுகள் தான் விஜயோட பெட்டியை நிரப்பியிருக்கு. இன்னமும் ஏன் இந்த ஜனநாயக ஏய்ப்புக்கு எதிராக யாரும் வழக்கு போடலைன்னு தெரியல. அப்படி ஒரு வழக்கு போட்டா அவர் தேர்தலில் போட்டியிட்டதே வீண் ஆக வாய்ப்பு இருக்கு. அது நடக்கும்போது பார்ப்போம். ஆனா மாமாவோட இந்த கள்ளாட்டம் டிவிகேக்கு ஓட்டு வாங்கி தந்தது. அதோட பலன் டிஎம்கே, ஏடிஎம்கேங்கிற மிகப்பெரிய கட்சிகளோட ஓட்டை பெரிய அளவில் பிரிச்சது. இப்ப கடைசியா லிஸ்ட்ல முதல்ல வந்திருக்க வேண்டிய அண்ணன் சீமான் நடத்துற மற்றவை கட்சி கொள்கையோ, கொள்கை வழி நடக்கிறதோ, நேர்மையோ, உண்மையான அக்கறையோ, சுய சிந்தனையோ எந்த கட்சிக்கும் இல்லைன்னாலும் அதெல்லாம் இருக்கிற ஒரே கட்சி மற்றவையில தான் வரும். அதுதான் நம்ம ஊடகங்களோட தர்மம். தேசத்தின் 4வது தூணான அரசுக்கும் மக்களுக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு பாலமான ஊடகங்கள் பண்ற எச்சத்தமாகுது. இந்த ஊடகங்கள் எப்ப திருந்துமோ தெரியல. போர் அந்த மற்றவை கட்சியோட பேரு நாம் தமிழர். இது தன் 15 வருஷ அரசியல் பயணத்துல தன் கொள்கைகளையும் நேர்மையும் சிந்தனையையும் தன் அயராத உழைப்பால தமிழ் மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்திருக்காங்க. நின்று கேட்க கூட கூட்டம் இல்லாத தெருமுனை கூட்டத்துல ஆரம்பிச்சு அவங்க குரல் இன்னைக்கு தமிழகத்தோட மூலை முடுக்கு வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. பெரிய அளவுல நம்பிக்கையையும் பெற்றிருக்காங்க. இது மற்ற கட்சிகள் காட்டுற மாதிரி ஊடகங்களை வாடகைக்கு எடுத்து பரப்புற செய்தியோ, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண செய்தியோ இல்லை. ஏன்னா அந்த வேலைக்கெல்லாம் காசு வேணும். இந்த கட்சி ரொம்ப சாமானியர்களோட கட்சி, எளியவர்களோட கட்சி. பொதுவாகவே என்டிகேக்கு ஆதரவு இல்லைன்னு பரப்புறதும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தான் மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு. இந்த நிலையில எந்த தடையையும் தாண்டி தன் நோக்கத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இவங்களுக்கான ஆதரவு என்னன்னு பிப்ரவரி 21, 2026 திருச்சியில் நடந்த மாநாடு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் என்டிகேயோட பலத்தை நிரூபிச்சது மட்டும் இல்லாம ஒரு கட்சி மாநாடு இவ்வளவு ஒழுக்கமா கூட நடக்க முடியுமா அப்படின்னு மொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சது. ஏன் இந்தியாவே ஆச்சரியப்பட்டது. இதுல எதிர்பாராத கட்சி நிர்வாகிகளுக்கு புதுசா இருந்த நிகழ்வு என்னன்னா ட்ரெண்டிங் ஆஃப் ஐ சப்போர்ட் ஐடியாலஜி அப்படிங்கிற ரீல்ஸ். பார்க்கும் பார்வை பறவ பார்வையடா அப்படின்னு ஒரு ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. என்டிகேயோட கொள்கைகள் விவசாயம், பால் பொருளாதாரம், பனை பொருளாதாரம் இயற்கை சார்ந்ததாக இருக்குங்கிறதுனால ஓட்டுகள் எல்லாம் பெரும்பாலும் கிராமத்துல இருந்து தான் வருங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் ஹைஃபை லைஃப் ஸ்டைலில் இருக்கிற மேல்தட்டு மக்களும் ஜென்சி பிள்ளைகளும் தன்னெழுச்சியாக பண்ண இந்த இன்ஸ்டா ட்ரெண்டிங்
கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு இன்ஸ்டாகிராமையே ஜாம் பண்ணுச்சு. இன்ஸ்டாகிராம் சப்போர்ட் இல்லாமல் ஓட்டா மாறும் அப்படின்னு யோசிச்சா இது எதுவும் ஐடி விங் வச்சு ட்ரெண்ட் பண்ண விஷயம் இல்லை. எல்லாமே தன்னெழுச்சியா தானா நடந்தது அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. அதையும் தாண்டி பரப்புரைக்கு போன ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோங்க பெரியப்பா அப்படின்னு குட்டி பிள்ளைங்க கொண்டு வந்து கொடுத்த அவங்களோட சேமிப்பு உண்டியல். இது தமிழ்நாடு பூராவும் நடந்தது, பூரிக்க வச்சது. இதை இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் பார்த்து மனசு மாறி கட்சி மாறினவங்க பல பேர் இருக்காங்க. ஆக நேர்மை, கொள்கை, உழைப்பு, ஐடியாலஜின்னு எல்லாத்துலேயும் நல்லான இருக்கிற என்டிகேக்கு இந்த தேர்தலில் மேல்தட்டு வாக்காளர்களும் குட்டி பிள்ளைகளோட ஈடுபாடு உருவாக்கின சென்டிமெண்ட்டும் சேர்ந்தது எதிர்பாராம வலிய வந்த புதிய பலங்கள். ஆக ஒரு பக்கம் அதிருப்தியால் தன் வாக்குகளில் ஒரு பகுதியை இழந்துக்கிட்டு இருக்கிற பழம்பெரும் கட்சி திமுக, அப்புறம் 4% ஓட் பேங்கோட ரொம்ப பெரிய கல்லாட்டம் ஆடி இருக்கிற டிவிகே, இன்னொரு பக்கம் ஆழமான கொள்கை பிடிப்பும் பெரும் கனவும் தீவிர உழைப்பும் கொண்ட மேல்தட்டு மக்கள் மற்றும் குழந்தைகள் ஆதரவு பெற்ற 8% ஓட் பேங்க்கும் வச்சிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட மற்றவை என்கிற மாற்று பெயர் கொண்ட நாம் தமிழர் கட்சி. இதுல யார் வெல்வார், யார் செல்வார், இதை யார் சொல்வார்? நிச்சயமா இந்த எச்ச ஊடகங்களின் கருத்து பொய் தான். மிஸ்டர் விஜயோட டிவிகேக்கு தனியா வேற ஒரு இடத்துல இருந்து ஓட்டு வந்து விழுக முடியாது. அதனால போன தேர்தலில் 41% ஓட்டும் 159 சீட்டும் எடுத்த திமுக கிட்ட இருந்தும் 40% ஓட்டும் 75 சீட்டும் வாங்கின ஏடிஎம்கே கிட்ட இருந்தும் கணிசமான அளவு ஓட்ட பிரிச்சர். இதுல அந்த மற்றவை என்னும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில வெறுக்கத்தக்க மைனஸ்னு எதுவுமே இல்லை. அதனால அவங்க எந்த சேதாரமும் இல்லாமல் அவங்களுடைய உழைப்புக்கான சரியான வளர்ச்சியை இந்த தேர்தலில் ஏற்றுவாங்க. இவ்வளவு நாளும் திமுக அதிமுக மட்டும்தான் உலகம்னு நம்பி அவங்க அரசியல் தான் சரின்னு நம்பின சாமானிய வாக்காளர்கள் ஒரு பகுதி நாம் தமிழர் கட்சியால விழிப்புணர்வு பெற்று நாம் தமிழருக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. சீமானை பிடிக்காத ஆமக்கறி மான் ஊர்கான்னு கேலி பேசி சந்தோஷப்படுற ஆனாலும் மாற்று வேணும்னு யோசிக்கிற மற்ற கட்சி தோழர்கள் டிவிகேக்கு போயிருப்பாங்க. அதாவது இந்த தேர்தலில் என்டிகேக்கு வளர்ச்சி, டிஎம்கேக்கு வீழ்ச்சி, டிவிகேக்கு கொத்து கொத்தா விழுந்த ஏமாத்தி வாங்கின ஓட்டுகள், ஏடிஎம்கேக்கு லாஸ். இதுல ஏடிஎம்கே சொற்பமாகவும் மற்ற 3 கட்சிகளும் கிட்டத்தட்ட சமவிகிதத்திலையும் ஓட்டு வாங்குவாங்க. இந்த கணிப்பு ரொம்பவே தோராயமானது, முழுவதும் ஓட்டு அடிப்படையிலானது, சீட் அடிப்படையில் கணிக்கப்பட்டவை இல்லை. ஆனாலும் சீட் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லலாம்னா டிவிக்கு அதிக வாக்குகள் பெற்றாலும் அதெல்லாம் சீட்டா மாற வாய்ப்பு. ஏன்னா டிவிக்கு நிறுத்தின வேட்பாளர்கள் பிரபலமானவங்களோ திறமையானவங்களோ உழைக்க தயாராக இருக்கவங்களோ மக்கள் நலம் கருதும் வேட்பாளரோ இல்லை. அதனால எந்த தொகுதியிலையும் வேட்பாளருக்காக விழுகிற கூடுதல் வாக்குகள் விழுந்து சீட்டு வெல்லும் வாய்ப்பு ரொம்பவே குறைவு. இந்த 3 பேர்ல சிஎம் சீட்டு யாருக்குங்கிறதும் விஜய் செஞ்ச இந்த கள்ளத்தனத்தினால அவருக்கு தகுதி இழப்பு மாதிரியான தண்டனைகள் கிடைக்குமாங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நல்லது வெல்லட்டும்.